வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கு, கடுமையாக சரிஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, மேற்கொண்டு எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 290 காணப்பட்டது. இன்றைய விலை பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் 0, மீதி 290 காணப்பட்டாலும் சவரன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2320 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, 2320 காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன இருக்குன்னா 3,25,000 வந்து கிடுகிடுன்னு சரிஞ்சு 2,90,000 அப்படிங்கிற விலையில் காணப்படுது. சரியாக சொல்லணும்னா வெள்ளியோட விலையானது இந்த வாரம் முழுக்க நம்மளுக்கு 3,35,000 அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 16,418 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் 0, 16,418 காணப்படுறவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டு நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,31,344 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, 1,31,344 காணப்படவில்லை. இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1,37,672லேருந்து 1,31,344 அப்படிங்கிற சரிவு பாதை, அதாவது கடுமையான சரிவு பாதையில் தங்கத்தோட விலை காணப்படுற அதே வேலை 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,050 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றம் 0, அதே 15,050 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,20,400 காணப்பட்டது. நம்மளுக்கு விலை மாற்றம் 0, 1,20,400 ரூபாயாகவே காணப்படுது. இருந்தாலும் இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 1,26,200 காணப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,20,400 அப்படிங்கிற தடாலடி கடுமையான சரிவு பாதையில் காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு வருகின்ற வாரத்தில் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சரியறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப 2,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 4,000 5,000 அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை சவரனுக்கு 5,800 ரூபாய், அதாவது ஒரே ஒரு ஏற்றம் இருந்துச்சு, அந்த ஏற்றம் போக 5,800 ரூபாய் வீழ்ச்சியில் காணப்படுது. இப்படி மேற்கொண்டு சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் போர் வந்து ஒவ்வொரு நாடுகளாக விரிவடைஞ்சிட்டே போகுது. இதனால் அத்தியாவசிய பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்படலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களோட விலையை வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் நம்ம பல்வேறு நாடுகள் அதையே முக்கியமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதே போல் போரின் போக்கும் தாக்கமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீண்டுகிட்டே தான் போயிட்டுருக்கு. இந்த போரோட தாக்கத்தை சார்ந்து தங்கத்தோட விலை உயரும் அப்படிங்கிற அச்சம் இருந்த வேலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக போர் தொடங்கிய பிறகும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிட்ருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் தங்கம் வெள்ளியில் இப்போ முதலீடு செய்யறதுக்கான ஆட்கள் குறைவாக இருக்காங்க. அதே போல் நாடுகளும் தங்கம் வெள்ளியில் முதலீடு பண்ணுறதை வெகுவாக குறைச்சிட்டாங்க. இந்த காரணங்களால் தான் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மீண்டும் சரிவு பாதையில் காணப்படுது.